நாளும் லைஃப் வித் நேச்சர் சுபால ஆண்களுக்கான ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் நான் உங்களோட பகிர்ந்துட்டு இருக்கேன். சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மஸ்ட் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். அடுத்தடுத்து சுபா போகணும் இல்லையா? எஸ், சூப்பர் தேங்க்ஸ் சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே மனமார்ந்த தேங்க்யூ நான் இங்கே வந்து பகிர்ந்துக்கிறேன். அண்ட் 4 லிட்டர் வாட்டர் எவ்ரிடே நானும் சொல்கிறேன், மஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் உடற்பயிற்சி இப்போ நான் இன்றைக்கு வீடியோவில் வந்து எண்டில் ஒரு ட்ரிங்க் வந்து அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன். அந்த ட்ரிங்க் வந்து குடிச்சிட்டு அப்படியே இருந்தால் வேலை செய்யாது. நல்ல உடற்பயிற்சி பண்ணணும். அந்த ட்ரிங்கோட ஸ்பெஷலே நல்ல வேலை செய்யணும் அப்படின்னா நல்ல உடற்பயிற்சி ஒரு 30 மினிட்ஸ் to 40 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு உடற்பயிற்சி மஸ்ட்டு பண்ணணும். அப்போ தான் நல்ல வேலை செய்யும். நான் கிளியராக வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அதில் சேர்த்துருக்கக்கூடிய பூண்டாக இருக்கட்டும், கார்லிக்காக இருக்கட்டும், க்ளவுஸ் கிராம்பாக இருக்கட்டும், எலுமிச்சை சாராக இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப பவர் அப்படின்னே சொல்லலாம். எஸ்பெஷலி ஆண்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்டாமினாவை வந்து உங்களுக்கு சோர்வே கொடுக்கவே கொடுக்காது. நம்ம மறந்த ஒரு ட்ரிங்க்னே சொல்லலாம். நம்ம கைக்கிட்டே இருக்கு நிறைய உணவுகள், அதை நம்ம மறந்துடுறோம், வெளியில வந்து தேடிக்கிட்டே இருக்கும். சொல்லக்கூடிய உணவுகளை கரெக்டாக நீங்கள் எடுக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு பவர் இன்ஸ்டண்ட்டாகவே. எனக்கு ரொம்ப டயர்டாயிருது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், என்னால் சரியாகவே செய்ய முடியல அப்படின்னு கவலையாக இருக்கிற ஆண்களாக இருக்கட்டும், எனக்கு நான்ஸ்டாப் எனர்ஜி ஸ்டாமினா இருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஆண்களாக இருக்கட்டும், நல்ல ஒரு பவர் மேஜிக்கல் ட்ரிங்க் தான் ஹெல்த்தி வேலை நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். அதில் செய்முறை வீடியோவும் அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் சில பேருக்கு எந்த உணவுகள் கொடுத்தாலும் அலர்ஜிஸை ஏற்படுத்தும். அப்படி இருக்கிறவங்க அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, மஸ்ட் இதோட பெனிஃபிட் ட்ரிங்க் ஆஹா ஓஹோன்னு நான் சொல்லலை, வீடியோக்காக நான் சொல்லவே இல்லை. சீரியஸாகவே நம்ம மறந்த ஒரு விஷயம். சில பேர் வீடியோஸ், ஃபாரின் வீடியோஸ்லாம் நம்ம நிறைய பார்க்குறோம், அதில் மட்டும் எப்படி இவங்களுக்கு வந்து இவ்வளோ ஸ்ட்ரென்த் கிடைக்குது அப்படின்ற ஒரு குவெஸ்டின் வீடியோ பார்க்கும்பொழுது அஃப்கோர்ஸ் உங்கள் மனசுக்கு வந்து தோணியிருக்கும். காரணம் என்னன்னா, இந்த மாதிரி இயற்கையான நேச்சுரல் உணவுகள் ட்ரிங்க். பூண்டு வந்து நான் பச்சையாக சேர்த்துருப்பேன், தோலோடு சேர்த்துருப்பேன். நீங்கள் தோலை மட்டும் எடுத்துட்டு உள்ளே இருக்கிற சதையை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு பச்சையாக சாப்பிட சில பேருக்கு பிடிக்காது, அதனால தான் ட்ரிங்க்கில் வந்து ஆட் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நான் எப்படி வீடியோவில் செய்முறை கொடுத்துருக்கேனோ அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சீரியஸாகவே நல்ல ஒரு பவர் உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான மறந்து போன ஒரு ரெசிபி தான் இன்றைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்டு எலுமிச்சைப்பழம், கிராம்பு அண்டு தித்திப்புக்கு வந்து தேன் ஆட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்ககிட்ட தேன் இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பூண்டை என்ன பண்ணணுன்னா, நல்லா வாஷ் பண்ணியிருக்கு, இது எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கு. ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இடிச்சுக்கோங்க. சில பேர் அரைச்சிட்டு ஆட் பண்ணுவீங்க, அரைக்கிறதுக்கு பதில் இந்த மாதிரி இடிச்சிட்டு நீங்கள் சேர்க்கும் பொழுது உங்களுக்கு சத்து வந்து முழுமையாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா இடிச்சுக்கோங்க. பச்சையாக சில பேருக்கு பூண்டு வந்து சாப்பிட பிடிக்காது. ஸோ மஸ்ட்டு நீங்கள் இப்படி இடிச்சிட்டு தான் சாப்பிட்ணும். இந்த தோல் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வேண்டானா. ஸோ இப்போ இந்த சதை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 பூண்டு எடுத்திருக்கோம். இந்த 2 பூண்டில் வந்து உங்களுக்கு தோலோடு சேர்த்து சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தோலோடு சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப ரொம்ப சத்து. எனக்கு தோல் பிடிக்காது அப்படின்னா தோலை வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க, பட் சத்து வந்து தோலில் இருக்குது. ஸோ சில பேருக்கு தோல் வந்து கடித்து சாப்பிட்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க வந்து இந்த தோல் வந்து எடுத்து நீங்கள் வந்து வெளியில் போட்டுருங்க. அடுத்து நம்ம வந்து இந்த கிராம்பு வந்து இடிச்சுக்க போகிறோம். ஸோ கிராம்பு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 3 வந்து போதுமானது. ஸோ நல்லா இதையும் வந்து இடிச்சுக்கோங்க. எல்லாமே இப்படி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும். இது கடைகளில் வந்து கிடைக்காது. ஸோ இது நம்மளாக சுபா சொல்லி கொடுக்குறது, பட் ரொம்ப 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 பவர்ஃபுல். ஸோ இந்த கிராம்பும் வந்து எடுத்துக்கோங்க. அடுத்து எலுமிச்சை சாறு ஜூஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் இப்போ ஃபில்ட்ரு பண்ணிடுவீங்க, ஓகேயா? ஸோ அதனால் ஓகே, கொஞ்சம் போல், அதாவது 1/2 லெமன் வந்து போதுமானது. அடுத்து தித்திப்புக்கு இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேன் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா
கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள தண்ணீர் போதும். ஆனால் தேன் வந்து சுடு தண்ணியில் ஆட் பண்ணாதீங்க. சுடு தண்ணியில் வந்து தேன் வந்து ஆட் பண்ணக்கூடாது. நல்லா ஆற வச்ச தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது இப்படியே வந்து இதை கடித்து சாப்பிட முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா வெறும் வாட்ரு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். இதை தொடர்ந்து காலை மாலை, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நீங்கள் குடித்தாலும் சரி, அல்லது ஈவினிங் பிஃபோர் ஸ்லீப்பில் குடித்தாலும் சரி, ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு ட்ரிங்க். இது தொடர்ந்து வந்து நீங்கள் குடிக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். எப்போ பார்த்தாலும் நின்றுக்கிட்டே இருக்கும், அந்த அளவுக்கு பவர். உணவுகள் கரெக்டாக ஆண்கள் நீங்கள் எடுத்துக்கும் பொழுது அஃப்கோர்ஸ் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை இடித்து இதில் போடுங்க, இதை ஆட் பண்ணி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறத வளவலன்னு இழுக்கிறீங்கன்னு சில பேர் கமெண்ட் வருவீங்க. சில விஷயங்கள் சொன்னாதான் புரியும். டக்குன்னு வீடியோக்கு மட்டும் நான் பார்த்துட்டு போனீங்கன்னா நான் எதுக்கு கொடுக்குறேன் அந்த ஒரு ரெசிபி அப்படின்றதே தெரியாது. அதனால தான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இது யாரு குடிக்கலாம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். நான் கிளியராக தான் அதில் சொல்லியிருப்பேன். திரும்பவும் கமெண்ட்ல வந்து ஒரு கொஸ்டின் வரும், உங்களுக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் கிடையாது, எனக்கு எது சாப்பிட்டாலும் அக்செப்ட் பண்ணிக்கும் என்னோட பாடி அப்படின்றவங்க வந்து எடுத்துக்கலாம். அலர்ஜிஸ் கொடுக்கும் அப்படின்றவங்க வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜென்ரலான ரெசிபிஸ் வந்து அது ஜென்ரல், ஆனால் ஸ்டாமினாவும் பவரும் கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்றதுல வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. கணவன் மனைவிக்கு தேவையானது என்ன? பவர் தானே. அந்த பவர் இந்த ட்ரிங்க்ல இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் குடிச்சிட்டு எப்படி இருந்ததுன்றத ஃபீட்பேக்கை கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க. பேட் கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்லி அது காணாம போயிடும். அடுத்தடுத்து இன்னும் நிறைய ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். ஹிட் ஹெல்தி, டேக் கேர்.